அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிடுச்சு. 4 வருஷத்துக்கு பிறகு மானிட்டேஷன் வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோட மானிட்டேஷனுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இந்த சரவணா ஸ்டோர். அதனால் மானிட்டேஷன் கிடச்ச பிறகு நான் எடுக்கிற முதல் வீடியோ சரவணா ஸ்டோரில் இருக்குன்னு அப்படிங்கிறதுனால இந்த சரவணா ஸ்டோரில் நான் உங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் நான் காமிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃப்ரூட் பேஸ்கட். இந்த ஃப்ரூட் பேஸ்கட்டை நம்ம விதவிதமாக டிசைனாக நம்ம எந்த மாடலில் வேணுமோ வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஃப்ரூட் பேஸ்கட் டிசைனாக நம்ம கையாலேயே இப்படி செஞ்சோம்னா ஒரு கூடை மாதிரி அழகாக வந்துடுது. ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம ஃப்ரூட்ஸை வச்சுக்கலாம். அதை நம்ம இப்படி லைட்டாக இழுத்து அப்படியே நம்ம டைட் பண்ணி மேலே தூக்குனோம்னா அதுவும் ஒரு கூடை மாதிரியே வந்துடுது. இதை பார்த்தோம்னா ஒரே மாடலில் நம்ம விதவிதமாக நம்ம வீட்டுக்கு விருந்து வந்தாங்கனாக்கா 4 விதமான கூடை மாதிரி செஞ்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சில்வர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி கோல்டு கலர்லேயும் இருக்குது. சில்வரில் உள்ளது நமக்கு 274 போட்டிருக்கிறாங்க. அதுவே கோல்டில் உள்ளது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. அதை விட ஒரு 50 ரூபா கொஞ்சம் கூடவா இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சில்வரை விட கோல்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைனிங் டேபிளில் இதை வச்சு இதில் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம வைக்கும் போது பார்க்குறதுக்கே நம்ம வீடே அவ்வளோ அழகாக தெரியும். இதில் அப்படியே ஒரு 4-5 மாடலில் அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்தந்த மாடல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு விரும்புனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் உங்களுக்கு ஃப்ரூட் பேஸ்கட் போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருப்போம். இது போல் கரண்டி, தோசை திருப்பி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்ம நினைப்போம் விலை நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் விலை அதிகம்லாம் கிடையவே கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் கூட நினச்சிருக்கேன் இதெல்லாம் விலை நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எத்தனையோ தர நான் சரவணா போயிருக்கேன். ஆனால் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் பார்க்குறேன். விலையை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. 96, 97 இப்படி தான் இருக்குது. விலை எதுவுமே நமக்கு அதிகமே கிடையாது. இதை பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. இந்த ஆப்பெல்லாம் இதெல்லாம் கூட நமக்கு எல்லாமே 100 ரூபாக்குள்ளே தான் போட்டிருக்கிறாங்க. வாங்குறவங்க இந்த மாதிரி நமக்கு யூடியூப் சேனல் வச்சுருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம நான்ஸ்டிக் பேனு இந்த மாதிரி உள்ள பேன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அதுக்கும் இந்த மாதிரி கரண்டிலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வாங்கினாவே நமக்கு அப்படியே உங்களுக்கு கிடக்கும். நமக்கு இது சூடுலாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால் இதை தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டு கலரில் இந்த மாதிரி உள்ள கலரில் ஆப்பை, கரண்டி இதெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு வாரண்டி போட்டிருக்கிறாங்க. 210 ரூபா இதுக்கு விலை போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததாக அஞ்சரைப்பெட்டி. இப்போ தான் இந்த அஞ்சரைப்பெட்டி புதுசாக இங்கே வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உட்டனில் உள்ளது மாதிரி இருக்குது. உள்ளே உங்களுக்கு சில்வரில் இருக்குது. இதையும் நம்ம என்ன விலை அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மேலே மூடி போட்டது மாதிரி தான் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய அஞ்சரைப்பெட்டிலாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் பேசினதெல்லாம் அழிச்சிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு யூடியூப் மியூசிக்கை கொடுத்துட்டேன். அதனால் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய வீடியோ நான் பேசி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வீடியோ போட இருக்கிறேன். இப்போ இதோட விலையை பாருங்கள், உங்களுக்கு 1400 ரூபா போட்டிருக்கிறாங்க இதோட விலை. இதில் 2 கலரில் உங்களுக்கு இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒரு மர கலரில் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் கலர் கம்மியாகவே போட்டிருக்கிறாங்க. இதோட விலை 1457 போட்டிருக்காங்க. இதே மாடலில் உள்ள அஞ்சரைப்பெட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட விலை என்ன விலை போட்டிருக்குன்னு பாருங்கள். 670 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. மேலே அந்த மாதிரியே உங்களுக்கு மூடி போட்ட மாதிரி இருக்குது. உள்ளே உங்களுக்கு வெறும் கப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் மேலே மூடி போட்டது மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ரெண்டுக்கும் வித்தியாசம். உங்களுக்கு மாடுலர் கிச்சனாக இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உட்டனில் இருக்கிறது மாதிரி உள்ள அஞ்சரைப்பெட்டி வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக எப்போதும் போலவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக காஃபி ஃபில்டர் பாருங்கள். இப்போ இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இப்போ நிறைய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். நான் வாங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 பேர் இந்த சைஸில் உள்ள காஃபி ஃபில்ட்ரு வாங்கினாங்க. அதனால்
இதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். இதில் சின்ன சைஸே உங்களுக்கு 310 ரூபா போட்டிருக்காங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் 410 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு சொம்பு மாதிரி உள்ளது, மேலே ஒரு குமிழ் மாதிரி மூடி போட்டிருக்காங்க. இதுலேயே காப்பரில் உள்ளது மாதிரி கோட்டிங் கொடுத்தது மாதிரியும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது மாதிரியும் இருக்குது. ஆனால் நல்ல அழுத்தமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பிராண்டட், உங்களுக்கு கம்பெனி பிராண்டட். அதனால் உங்களுக்கு ஓரம் வெடிப்பு உழுவாது. நமக்கு சில்வரும் உங்களுக்கு நல்ல கருத்தும் போகாது, அப்படியே பளபளப்பாகவும் அப்படியே இருக்கும், துரு பிடிக்காது. அப்படிங்கிறதுனால விலை உங்களுக்கு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருள் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் நான் விலையோட உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?